Without us, they were not to be made perfect. Hebrews chapter 11, verse 40. The first reading recalls the heroic men and women from the time of Judges onwards. These suffered hardships and pain for the sake of their trust in the faithfulness of the Lord God of Israel, who made them desire for the fulfillment of his promises. God approved them for their trust in him, but did not bring them to the fulfillment of their hopes. In God's plan, they could have that fulfillment along with us Christians, eternal life with bodily resurrection from the dead in the Holy Spirit, coming to have the knowledge of what salvation is. Christians are made heroic always. For your love to me is great. You have saved me from the depths of the grave. Psalm 86, verse 13. தீர்ந்தது தொழுநோய், சொல்லை கேட்டதும் அகன்றது அலகை. தொட்டதும் தீர்ந்தது தொழுநோய், சொல்லை கேட்டதும் அகன்றது அலகை. விட்டதும் பழகியதப்பம், விட்டதும் பழகியதப்பம், அதை பகிர்ந்ததும் நின்றது பசியே. புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். அழைத்ததும் பிறந்தது மாற்றம், அவர் ஜெபித்ததும் வந்தது உயிரே. மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி, மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி, அதை உணர்ந்ததும் கனிந்தது வாழ்வே. பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றான்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்ட நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், தீமையின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைகளுக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவர் போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்க செய்தார். நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வையின் நின்று விலக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியோடு பாதுகாக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இறங்கிய உடனே தீ ஆவி பிடித்த ஒருவர் கல்லையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசுவிடம் தீ ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியில் இருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீ ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீ ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவருக்கு அதை இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். புகழ். What have you to do with me, Jesus, Son of the Most High God? இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, வாழ்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த அருமையான நற்செய்தி ஒரு ஐரணி, நகைமுரண். 2 வார்த்தைகளில் இதை தலைப்பிடலாம். நன்றியா, பன்றியா? நீங்கள் நன்றியை சார்ந்தவர்களா அல்லது பன்றியை சார்ந்தவர்களா? எல்லாவற்றுக்கும் பொருந்தும். இந்த நற்செய்தியில யூத மக்கள் பன்றிகளை பெரிதாக கருதி
இயேசுவை தங்கள் ஊருக்குள் நுழைய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பா, எங்க ஊருக்குள்ள நுழையாத, நீ காலடி வைக்கும் பொழுது எங்களுக்கு 20 லட்சம் நஷ்டம், வேணாம் உன் சங்காத்தம், நீ இப்படியே போயிடு என்று பன்றிகளை பெரிதாக கருதி இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நன்றியா பன்றியா, நகைமுரண், யாரு தேவையோ அதை விட்டுட்டு பண்டிகளை தேர்ந்து கொண்டது ஒன்று. அந்த சாத்தான்கள் கூட இயேசுவை எவ்வளவு தூரம் அறிந்திருந்தன ஒன்று. அடுத்து சாத்தான்களின் உறைவிடம் பாலைவனத்தில், பண்டிகள் தான் அவைகளுக்கு வாகனம் என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு. அவை அந்த சாத்தான்கள் கேட்கின்றன, எங்களை எங்கேயும் அனுப்பிவிடாதே, எங்களை தொலைத்து விடாதே, அந்த பண்டிகளுக்குள் அனுப்பிவிடும், அங்கேயாவது நாங்கள் போய் புகுந்து கொள்ளுகிறோம், சரி போ என்று சொல்லதும் பண்டிகள் போய் மாய்ந்தன. அதிலும் என்ன ஒரு கருத்து இருக்கிறது என்றால், இந்த சாத்தானை ஏற்றுக்கொள்வதை விட நாங்கள் மடிவதே நலம் என்று அத்தனை பண்டிகளும் இறந்தன. அருமையான நற்செய்தி. ஆகவே நாம் எதை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம்? The Greek word for devil is diabolus, diabolical என்று ஆங்கிலத்தில் வார்த்தைகள் நிறைய உண்டது. Comes from dia, apart, and balein, to throw. Fragmentation, disintegration, division, alienation. These are the devil's work. Jesus is the healer. Fragmentation, disintegration, division, alienation. குடும்பத்தில் பிளவா, சமுதாயத்தில் பிளவுபடுத்தலா, தனிமைப்படுத்துதல். அன்பான மக்களே, துவக்க காலத்தில் அரியாங்குப்பத்தில் இதுதான் பெருசா இருந்தது. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா, பங்கு சாமியார்கிட்ட யாரும் போகக்கூடாது, யாரையும் அணுகக்கூடாது. யாரு போனாலும் இங்க என்ன உனக்கு வேலை? நிறைய, ஒன்றா இரண்டா நிறைய சொல்லலாம். டிஸ்இன்டகிரேஷன், பிளவுபடுத்துதல், பிளவுபடுத்துதல், இதுதான் சாத்தானுடைய வேலையே, பிளவுபடுத்தல் தான். டிவிஷன், பிராக்மெண்டேஷன், எவ்வளவு துணுக்கா போறோமோ. ஏன்பா அப்படி செய்றீங்க? பங்கு சாமியார் தனியா இருந்தா தான் நம்ம கிட்ட அடங்குவார், இல்லைன்னா நம்மளை அடக்குவார். எண்ணத்தை பார்த்தீங்களா? என்ன எண்ணம்? கெட்ட எண்ணம். நடக்குமா? நடக்காது. These are devil's work. Jesus is the healer. இயேசுதான் நன்மை செய்யக்கூடியவர், எல்லா விதமான பிணிகளையும் குணமாக்கக்கூடியவர். அது பங்கு சாமியார் மட்டுமல்ல, இந்த பாட்டு கிளாஸ்லயும் அப்படிதான். வேற யாரும் வந்து பாடக்கூடாது, வேற யாரும் வந்து படிக்கக்கூடாது. சாத்தானுடைய வேலை. எல்லாரும் படிக்க வேண்டும், எல்லாரும் பாட வேண்டும், மக்கள் எல்லோரும். யாருக்கும் தனிப்பட்ட பட்டா அல்ல, பிரித்தாளுதல். இது எங்க கோவில், நீ ஒன்றும் பட்டா கட்டு இல்லை, இது அனைவருக்குமானது. கேத்தலிக் சர்ச் என்று சொன்னாலே அனைவரையும் அணைத்து செல்லுகின்ற கோவில் என்று அர்த்தம். யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வந்து இங்கே அமரலாம். நன்மை வாங்குவதற்கு மட்டும்தான் அந்த தகுதி வேண்டுமே தவிர கோவிலுக்கு வருவதற்கு, அமர்வதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கிறது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். டெவில் என்ற கிரேக்க வார்த்தை டயா, வெகு தூரம், பலையன், எரித்தல், பிரித்தாழ்வது, பல பிரிவுகளாக்குவது, அந்நியமாக்குவது போன்றவையே அலகையின் வேலையாகும். அனைத்துக்கும் இயேசுவே குணமாக்குறவர். Selfishness is the deepest root of all unhappiness, your own and that of the whole world. சுயநலமே அனைத்து மகிழ்வின்மைக்கும் ஆணிவேராகும். சுயநலம் எந்த காலத்திலும் நல்லதை தராது, மகிழ்ச்சியை தராது. சுயநலம் எப்பொழுதும் ஆக்கினையை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், சமாதானமின்மையை கொடுக்கும். அந்த கண்டென்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற மனம் திருப்தியை தராது. சுயநலம் திருப்தியை தராது. நல்ல கதை நமக்கு தெரியும். மைதாஸ் ஆசைப்பட்டான். எப்படி ஆசை? தொட்டதெல்லாம் தங்கமாக வேண்டும், பொன்னாக வேண்டும் என்ற ஆசை கிடைத்தது. எல்லாத்தையும் தொடுறான், எல்லாம் பொன்னாகிறது, தங்கமாகிறது. தன்னுடைய மகள் வருகிறாள், தொடுகிறான் மகளை, மகள் அப்படியே தங்க பதுமையாக மாறுகிறாள். குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும், தண்ணீர் கோலையை தொடுகிறான், தங்கமாகிறது. ஒன்றுமில்லை, செத்து போனான். சுயநலம் அழிவை தான் தரும்.
பேராசை அழிவை தரும். ஆகவே பிறர் நலம் பேணினால் அது உனக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் ஆசிரையும் நலத்தையும் தரும். Now Saint Teresa of Calcutta, go home to your family and announce to them all that the Lord in his pity has done for you. We have been called to love the world, not a question of doing but of being. நீ உன் குடும்பத்திற்கு சென்று இறைவன் தன் பரிவால் உனக்கு செய்த அனைத்தையும் அறிவி. Proclaim, share. நாம் இந்த உலகை நேசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உலகிற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதே நம்முடைய பிரசன்ஸ், நம்முடைய வாழ்க்கை எப்படி பிறருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், உதவியாக இருத்தல் வேண்டும். Holy Spirit breathes God's fullness into us and sends us out into all creation as his own personal message of love. பரிசுத்த ஆவி இறைவனின் முழுமையை நம்முள் சுவாசித்து தமது அனைத்து படைப்பினையும் தம் சொந்த அன்பு செய்தியாக அனுப்புகிறார். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அது கடவுளுடைய செய்தி. அந்த வீட்டிற்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம், நிறைவு, அந்த மழலை இறைவனுடைய தன்மையிலே தன்னுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சியை தருவது. எனவே இத்தகைய பின்னணியில ஆண்டவரை நாம் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்வோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். அல்லாதவைகளை அல்ல, சாத்தானை அல்ல, அல்லது பரமனின் பதத்தை நாடுவோம், பணத்தின் இதத்தை அல்ல என்கிற வகையில் செபிப்போம். முழந்தால் இருப்போம். Lord, teach us to be grateful for all you have done for us and to trust in your power to heal all our weaknesses. இறைவா, நீ செய்த அனைத்திற்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கவும், உம்முடைய வல்லமையில் நம்பிக்கை கொண்டு எங்களது அனைத்து பலவீனங்களையும் குணமளிக்க மன்றாட கற்றுத்தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். 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 இன்னெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றம் மிகவும் படைப்பிலே அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். இன்னெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றம் மிகவும் படைப்பிலே. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசிர் பெறுவோம். ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சி என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க.